الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அனைத்துக்கும் வழிகாட்டி இருக்கக்கூடிய இஸ்லாமிய மார்க்கத்தில் பலமாக காற்று வீசுகின்ற போது, பலத்த மழை பெய்கின்ற போது ஓத வேண்டிய துஆக்கள் என்ன என்பதையும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்திருக்கிறார்கள். பொதுவாக நாம் இந்த மழையோடு தொடர்படுத்தி வரக்கூடிய இந்த துஆக்கள், பிரார்த்தனைகளை நாம் பார்ப்போமாக இருந்தால், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த துஆக்களில், பிரார்த்தனைகளில் முதலாவதாக நாம் பார்ப்போம், பயனுள்ள மழையை வேண்டி பிரார்த்திக்கின்ற போது, அல்லாஹுடன் அந்த மழையை கேட்கும் போது ஓதுவதற்கு அல்லாஹுடைய தூதர் கற்றுத்தந்த பிரார்த்தனை தான் அல்லாஹும்ம அகைஸ்னா என்ற இந்த பிரார்த்தனை. இறைவா, எங்களுக்கு மழை பொழியச் செய்வாயாக என்ற இந்த துஆ. இது புகாரில் 1014, முஸ்லிமில் 897 செய்திகளாக, ஹதீஸ்களாக இவைகள் இந்த பிரார்த்தனை பதிவாகி இருக்கிறது. அல்லாஹும்ம அகைஸ்னா என்று 3 முறை கேட்பது. அதே போன்று மழை பெய்து கொண்டிருக்கிறது. மழை பெய்யும் போது ஓத வேண்டிய துஆவாக அல்லாஹுடைய தூதர் கற்றுத்தந்த துஆதான் அல்லாஹும்ம ஸய்யிபன் நாஃபிஆ. யா அல்லாஹ், பயனுள்ள மழையாக இந்த மழையை ஆக்குவாயாக என்று துஆ செய்வது. அந்த மழையை ஏசாமல், மழைக்கு திட்டாமல். இன்று பலரும் என்ன செய்கிறார்கள்? மழையை ஏசுகிறார்கள், மழைக்கு திட்டுகிறார்கள். நமக்கு மார்க்கம் காட்டி தந்திருக்கக்கூடிய வழிகாட்டல் என்ன? அது அல்லாஹுடைய ரஹ்மத்தாக, அருளாக இருக்கக்கூடிய அந்த மழை. அந்த மழை பொழிகின்ற போது நாம் ஓத வேண்டிய துஆ அல்லாஹும்ம ஸய்யிபன் நாஃபிஆ. அதே போன்று மழை பொழிந்து முடிந்த பிறகு, மழை பெய்த பிறகு ஓத வேண்டிய துஆவாக அல்லாஹுடைய தூதர் கற்றுத்தந்தார்கள் முத்திர்னா பிஃபத்லில்லாஹி வரஹ்மதிஹ். முத்திர்னா பிஃபத்லில்லாஹி வரஹ்மதிஹ். அல்லாஹுவின் கிருபையாலும் அவனது கருணையாலும் எங்களுக்கு மழை பொழிந்தது. இந்த செய்தி புகாரில் 846, முஸ்லிமில் 71வது எண்ணில் இந்த செய்தி பதிவாகிறது. எனவே மழை பொழிந்து முடிந்தவுடன் ஓத வேண்டிய துஆவாக, மழை பெய்த பிறகு ஓத வேண்டிய துஆவாக இந்த துஆவை அல்லாஹுடைய தூதர் நமக்கு கற்றுத்தந்தார்கள். அதே போன்று பலத்த மழை பெய்கிறது, மழையால் ஏதாவது ஆபத்துகள் ஏற்படலாம், ஏதாவது அழிவுகள் ஏற்படலாம் என்று அஞ்சுகின்ற போது, பயப்படுகின்ற போது ஓத வேண்டிய துஆவாக அல்லாஹுடைய தூதர் கற்றுத்தந்தார்கள் அல்லாஹும்ம ஹவாலைனா வலா அலைனா அல்லாஹும்ம அலல் ஆகாமி வத்திராபி வபுதூனில் அவுதியதி வமனாபித்திஷ் ஷஜர். இறைவா, எங்கள் பகுதிகளை சுற்றி மழையை பொழியச் செய்வாயாக. எங்கள் மீது அல்ல, மலை குன்றுகளின் மீது, அதே போன்று மலைகளின் மீது, பள்ளத்தாக்குகளின் மீது, அந்த பள்ளத்தாக்குகளுடைய நடுப்பகுதிகள் மீது, அதே போன்று மரங்கள் முளைத்திருக்கக்கூடிய இடங்களில் இம்மழையை பொழியச் செய்வாயாக என்று, அதாவது மழையினால் ஏதாவது அழிவுகள் ஏற்படும் என்று அஞ்சுகின்ற போது இவ்வாறு ஓதுவதற்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தந்தார்கள். அவர்களும் இவ்வாறு ஓதினார்கள். அல்லாஹும்ம ஹவாலைனா வலா அலைனா அல்லாஹும்ம அலல் ஆகாமி வத்திராபி வபுதூனில் அவுதியதி வமனாபித்திஷ் ஷஜர். இந்த புகாரில் 1014வது செய்தியாக, முஸ்லிமின் 897வது செய்தியாக இந்த செய்தி பதிவாகிறது. அதே போன்று பலத்த காற்று வீசுகின்ற போது, புயல் காற்று வீசுகிறது, அந்த காற்று பலமாக வீசும் போது அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த துஆ என்ன? அவர்கள் எந்த துஆவை ஓதினார்கள்? அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக கைரஹா வ கைர மா ஃபீஹா வ கைர மா உர்சிலத் பிஹி வ அஊது பிக மின் ஷர்ரிஹா வ ஷர்ரி மா ஃபீஹா வ ஷர்ரி மா உர்சிலத் பிஹி
அதாவது இந்த காற்றின் நலவையும் நன்மையையும், அதே போன்று அதனுள்ளே மறைந்திருக்கும் நன்மையையும், அது எதனுடன் அனுப்ப பெற்றுள்ளதோ அதன் நன்மையை நான் உன்னிடம் கேட்கிறேன். அதே போன்று இந்த காற்றின் தீங்கிலிருந்தும், இதனுள் மறைந்திருக்கும் தீங்கிலிருந்தும், அது எதனுடன் அனுப்ப பெற்றுள்ளதோ அதன் தீங்கிலிருந்தும் உன்னிடம் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்ற இந்த செய்தி. இது முஸ்லிமில் 1640 எண்ணில் நீங்கள் இதை பார்க்கலாம். பலமாக காற்று வீசுகின்ற போது அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக கைரஹா வ கைர மா ஃபீஹா வ கைர மா உர்சிலத் பிஹி வ அஊது பிக மின் ஷர்ரிஹா வ ஷர்ரி மா ஃபீஹா வ ஷர்ரி மா உர்சிலத் பிஹி என்று ஓத வேண்டும். அதே நேரத்தில் இவ்வாறான அழிவுகள் ஏற்படுகின்ற போது ஒவ்வொரு முஸ்லிமின் கடமை என்ன? தான் செய்த பாவங்கள், தவறுகளை உணர்ந்து அந்த பாவங்களுக்காக அவன் தௌபா செய்து அவன் ரப்பின் பால் மீள வேண்டும், தனது ரப்பை முன்னோக்க வேண்டும். ஏனெனில் ஒரு மனிதனுடைய பாவங்கள் தான் இவ்வாறான அழிவுகளுக்கெல்லாம் காரணமாக இருக்கின்றன. எனவே ஒவ்வொருவரும் தன்னை சீர்திருத்திக் கொள்வதற்கு இதை ஒரு சந்தர்ப்பமாக, வாய்ப்பாக இதை ஆக்கிக் கொள்ள வேண்டும். இவ்வாறான அழிவுகள் ஏற்படுகின்ற போது ஒருவன் தனது பாவங்களை எண்ணி அவன் அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்து அவன் தன்னை திருத்திக் கொள்ள வேண்டும். இந்த நேரங்களில் பலரும் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், தங்களுடைய நேரங்களை சமூக வலைதளங்களில் அதாவது கழித்து கொண்டு காற்று எந்த பக்கம் எவ்வளவு வேகமாக வீசுகிறது இவைகளைத்தான் பின்தொடர்ந்து கொண்டு இருக்கிறார்களே தவிர, இந்த நேரங்களில் அல்லாஹ்விடத்தில் தொழுது நாம் பிரார்த்தனை செய்வோம், நாம் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்வோம், இந்த நெருக்கடியிலிருந்து எம்மை காப்பதற்காக நாம் ரப்பை பிரார்த்திப்போம், நாம் அதிகம் அதிகம் தொழுது அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம், அல்லாஹ்வை திக்ரு செய்வோம், அல் குர்ஆன் ஓதுவோம், தான தர்மங்கள் செய்வோம் என்று நன்மைகளின் பால் விரையக்கூடியவர்கள் குறைவாகத்தான் இருக்கிறார்கள். கூடுதலாக சமூக வலைதளங்களை பின்தொடரக்கூடியவர்கள் தான் அதிகம் இருக்கிறார்கள். எனவே நறுமை சகோதரர்களே, இன்று பலரும் அது பற்றிய செய்திகளை பின்தொடர்ந்து கொண்டு இருக்கிறார்களே தவிர, அதாவது அல்லாஹ்விடத்தில் கையேந்தி பிரார்த்தித்து தொழுது அல்லாஹ்வின் பால் மீளக்கூடியவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள், நம்மில் எத்தனை பேர் இருக்கிறோம் என்ற அந்த மிகப்பெரிய கேள்வி நமக்கு முன்னால் இருக்கிறது. எனவே இவ்வாறான சூழல்களில் நாம் என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்து நாம் நல்லமல்களின் மூலம் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற வேண்டும். ஏனெனில் இவைகளுக்கெல்லாம் நமது பாவங்கள் தான் காரணமாக இருக்கின்றன. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவு அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்கள், பயப்படக்கூடியவர்கள், அவர்களுடைய நிலை எப்படி இருக்கும்? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், அதாவது சூறாவளி காற்று, மழை மேகம் ஆகியவை அந்த மிகுந்துள்ள நாட்கள்ல அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முகத்தில் ஒரு விதமான கலக்கம் தென்படும். அவங்க முன்னும் பின்னும் என்ன செய்வார்கள்? நடப்பார்கள். ஒரு பதட்டம் காணப்படும். மழை பொழிந்து விட்டால் அந்த தவிப்பு நிலை அவர்களை விட்டு நீங்கிவிடும், அவர்களுக்கு மகிழ்ச்சி ஏற்பட்டு விடும். இது குறித்து அல்லாஹ்வுடைய தூதரிடம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்கிறார்கள். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அதாவது அது என் சமுதாயத்தார் மீது, என் சமுதாயத்தின் மீது சாட்டப்பட்ட இறைவனின் வேதனையாக இருக்குமோ என்று நான் அஞ்சுகிறேன் என்று பதில் அளிக்கிறான். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்களுக்கு மத்தியில் வாழும் போது அவர்களுக்கு தண்டனை வராது என்று அல்லாஹ் உத்தரவாதம் அளித்திருக்கிறான். ஆனால் அந்த நிலையிலும் அல்லாஹ்வுடைய தூதர் தண்டனையை பயப்பட்டார்கள், அஞ்சினார்கள் என்பதை பார்க்கிறோம். அவர்கள் மழையை காணும் போது இது இறைவனின் அருள் என்று கூறுவார்கள். எனவே அன்பிற்குரியவர்களே, எனவே இன்று இவ்வாறான நிலைகள் உருவாகிறது என்றால், இந்த அருள் மழை என்பது, இந்த அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தான இந்த மழை என்பது ஒரு அழிவாக மாறுகின்ற போது ஒவ்வொருவனும் தனது நிலையைத்தான் எண்ணி பார்க்க வேண்டும். தனது பாவங்களுக்கு அவன் தௌபா செய்து அவன் ரப்பை முன்னோக்க வேண்டும். எனவே நறுமை சகோதரர்களே, இவ்வாறான நேரங்களிலும் நமக்கு நாம் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்று நமக்கு இஸ்லாம் வழிகாட்டி இருக்கிறது, மார்க்கம் வழிகாட்டி இருக்கிறது. அந்த வழிமுறைகளை பின்பற்றக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கியருள்வானாக என்று கூறி நிறைவு செய்கிறேன். وآخر دعوانا الحمد لله رب العالمين. والسلام عليكم ورحمة الله وبركاته.